வணக்கம், வெல்கம் டு குரு சாந்தி கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சுவையான கேரட் சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் ஒரு 4 கேரட் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கிறேங்க. இது 1/4 கிலோ அளவுக்கு இருக்கும். இப்போ இந்த கேரட்டை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இதனுடைய தோல் இருக்குது பார்த்திங்களா, அதை லேசாக சீவி எடுத்துக்கலாம். ரொம்ப அழுத்தமாக சீவி கேரட் நிறைய வேஸ்ட்டு பண்ணிட வேண்டாம், லேசாக சீவினா போதும். இப்போ க்ளீன் பண்ண கேரட்டை இந்த மாதிரி துருவி எடுத்துக்கலாம். கொஞ்சம் நீட்டாக வரா மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கேரட்டுக்கான அளவு சாதம் பார்த்திங்கன்னா, நம்ம ரெகுலராக சாப்பாடு கொண்டு போகும் பார்த்திங்களா டிஃபன் பாக்ஸ், அதில் ஒரு பாக்ஸ் அளவுக்கு நான் சாதம் எடுத்துருக்கிறேன். நான் இன்றைக்கி பாஸ்மதி ரைஸ் தாங்க எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்கள் ரெகுலராக வடிக்கிற புழுங்கல் அரிசி சாதம் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ இந்த சாதம் நல்லா ஆற வச்சு ரெடியாக எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ ஒரு பேனில் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் ஹீட் ஆனதும் அதில் கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா செவக்க விட்டு எடுத்து தனியாக வச்சுக்கலாம். முந்திரி செவந்ததும் எடுத்து தனியாக வச்சுருங்க. இப்போ இந்த நெய் கூடவே பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு அதில் கொஞ்சமாக கடுகு, ஒரு 1/2 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1/4 ஸ்பூனோட கம்மியாக கொஞ்சமாக சீரகம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுறலாம். உளுந்து செவந்ததும் அது கூட ஒரு 5-6 பல்லு பூண்டு எடுத்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகாவும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம காரத்துக்கு பார்த்திங்கன்னா தனி மிளகாய் பொடியும் சேர்க்க போகிறோம், அதனால் சின்னதாக ஒரே ஒரு மிளகாய் எடுத்து சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாய் பார்த்திங்கன்னா வாசனைக்கு தான் சேர்த்துருக்குது. இப்போ இது கூட ஒரு 10 சின்ன வெங்காயம் நல்ல பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். வெங்காயம் ரொம்ப செவக்க வதக்க தேவையில்லைங்க, ஒரு 3/4 பாகம் வதங்குச்சுன்னா போதும். இப்போ இந்த சமயத்தில் துருவி வச்சுருக்கிற கேரட் சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு 2 கைப்பிடி வருது பாருங்கள் இந்த 4 கேரட்டுக்கு. இப்போ இது கூட பார்த்திங்கன்னா காரத்துக்கு ஒரு சின்ன ஸ்பூனில் 1/2 ஸ்பூன் தனி மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் பொடி, கொஞ்சமாக கரம் மசாலாவும் சேர்த்துட்டு கேரட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே அப்படியே வதக்கி கொடுங்க. ஸ்டவ் நல்லா ஸ்லோவாக வச்சுக்கோங்க. இதுலேயே பார்த்திங்கன்னா கேரட் லேசாக வேக ஆரம்பிச்சிரும். இப்போ இந்த சமயத்தில் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. ஒரு ஸ்பூன் 1/2 ஸ்பூன் அளவுக்கு இருந்தால் போதும். இது அதிகமாக குழஞ்சி வெந்துடக்கூடாது. இந்த அளவு தண்ணி இது கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான். அப்படியே ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே வேக விட்டுடுங்க. அந்த ஆவிலே நல்லா வெந்துடும். நடுவில் ஒரு 2 டைம் ஆச்சும் கிளறி கொடுத்துருங்க. பாருங்கள், கரெக்டாக நல்லா வெந்திருக்குது. ரொம்பவும் குழஞ்சும் போகலை. ஒரு 3/4 பாகம் அளவுக்கு நல்லா வெந்திருக்குது கேரட். இந்த அளவுக்கு இருந்தால் தாங்க சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். நல்லா வெந்திருக்குது பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற சாதத்தை சேர்த்துக்கலாம். சாதம் நல்லா ஆறின பிறகு தாங்க சேர்க்கணும், இல்லைனா குழஞ்சி போயிடும். இப்போ எடுத்து வச்சுருக்கிற சாதத்தை நல்லா உதுத்தா மாதிரி போட்டு சேர்த்துக்கலாம். இந்த சாதம் கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்குங்க, குறிப்பாக குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ இது கூட நல்லா ஃப்ரெஷ்ஷாக பச்சை கொத்தமல்லி கொஞ்சம் தூவிக்கோங்க. வறுத்து வச்ச முந்திரியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா சாதம் உடையாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. அப்படியே அருமையான கேரட் சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இது கண்டிப்பாக குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப சுவையாக இருக்கும். அது சூடாக சாப்பிடும்போது ரொம்பவே சுவையாக இருக்குங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.